மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல்ட் டாக் வித் டிஎன்ஆர். நான் உங்கள் டிஎன்ஆர். உங்களோட சித்தார்த் பிரபாகர் என்ற சித் இருக்காரு. சித் வணக்கம். வணக்கம் சார். ஒரு முக்கியமான டாபிக் இன்னைக்கு பேச போறோம். அதாவது வந்து மதம் சம்பந்தமானது. அதனால கேர்ஃபுல்லா பேசுவோம். அதே நேரத்தில் பேச வேண்டிய ஒரு டாபிக். விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதிலிருந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இதுல கேரளாவில் நடந்திருக்குது. இதுல கூட ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேஷ் கூட இருந்திருக்கு. ஒய்எஸ்ஆர் இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இதுதான் முதல் முறை ஒரு கிறிஸ்டியன் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனது. நல்ல விஷயம். எல்லாரும் இது வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி, யார் வேணாலும் ஆகலாம். அது இவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்கு. இப்போ வந்து அந்த ஆட்சி நடக்க நடக்க இன்னும் சில இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சம்பவங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சபாநாயகர் அவர் வந்து ஒரு ப்ராக்டிசிங் பிலீவிங் கிறிஸ்டியன். சட்டமன்றத்திலேயே வந்து அவர் பைபிள் வசனங்கள்லாம் சொன்னார். ஆரம்பத்திலேயே பேசினார். இப்போ அடுத்தது வந்து நிதியமைச்சர் மாரி வில்சன். அவரும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சியில் அவர் பார்ன் கிறிஸ்டியன், எனக்கு பைபிள் இப்படிலாம் கற்றுக் கொடுத்துருக்கு. அதாவது அவர் தமிழ் சரியாக பேசலை அப்படின்னு திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுட்டி காமிக்கும்போது ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னார். இவர் கோபம் வந்து நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன், வந்து எனக்கு கிறிஸ்டியானிட்டி அது பைபிள் வந்து அன்பு போதிச்சிருக்குது, அதை போதிச்சிருக்குது, கருணையை போதிச்சிருக்குது, அப்படி இப்படிலாம் சொன்னார். என் ஸ்டைல் இப்படி தான் பேசுவோம். அதாவது ஒரு பாயிண்டே விட்டார். தமிழ் சரியா இல்லைங்க, தப்பா பேசுறீங்க, இலக்கண பிழை இருக்குது, ஒழுங்கா படிக்க தெரியல. நீங்க வந்து ராஜ்மோகன் எப்படி தமிழ் பேசுறாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவர் மாதிரி நீங்க அடுத்த பட்ஜெட் பிரசன்ட் பண்ற போது நீங்க நல்லா பேசணும், நான் விரும்பி ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன்னு தான் சொன்னார். ஒரு கான்ஃபரன்டேஷன்லாம் சொல்ல, ஆனா இவர் வந்து அப்படி எடுத்து பேசினார். ஓகே, அடுத்தது வந்து இவர் ஜேசிடி பிரபாகர் பைபிளை வந்து அதை வந்து ஒரு அரை நூலா வச்சுக்கிட்டு நீங்க கோட் பண்றதுலாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. வந்து அது வந்து அது சாதாரணமாக கடந்துடும். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு ஆன்டி அபாஷன் ரேலி, வந்து கருக்கலைப்புக்கு எதிரான ஒரு போராட்டம், ஒரு ஊர்வலம், அது வந்து கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் நடத்தினாங்க. அதில் வந்து மெயினாக இந்த கருக்கலைப்புக்கு எதிரான மனநிலை கொண்டவங்க கேத்தலிக்ஸு. ஆனால் அந்த ஊர்வலத்தில் கேத்தலிக்ஸும் கலந்துக்கிட்டாங்க, இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸும் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் யூஎஸில் வந்து கேத்தலிக்ஸ் அண்ட் இவாஞ்சலிக்கல்ஸ் இவங்க தான் வந்து அபாஷனுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஜென்ரலாக ப்ரொட்டஸ்டன்ஸில் வந்து எல்லாருமே அதை எதிர்க்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ லிங்க் பண்ணி நம்ம பேச போகிறோம். இது ஏன் பேசணும்னா, நயினார் நாகேந்திரன் வந்து அந்த ஆன்டி அபாஷன் ரேலிக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. வில்சன் வந்து சட்டமன்றத்தில் நான் பார்ன் கிறிஸ்டியனு, தமிழை பற்றி பேசும்போது அவர் ஏன் கிறிஸ்டியானிட்டி கொண்டு வந்தாருன்னு பேசியிருக்கிறார். ஸோ இந்த ரைட் விங் ஈகோ சிஸ்டம் வந்து ஹேஸ் ஜம்ப்ட் ஆன். விஜய் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால. பட் இந்த மாதிரி இவங்க சபாநாயகர், நிதியமைச்சர் பேசுனதெல்லாம் அவங்க கையில் எடுத்துருக்காங்க. இந்த ஓவராலா நீங்க எல்லா விஷயத்தையும் எப்படி பாக்குறீங்க? அப்புறம் தொடர்ந்து நம்ம உடச்சு பேசுவோம். சார், இதுல நான் ஓவராலா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த அரசுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே, இதுவே ஆரம்ப கட்டம் தான், ஆனா நான் சொல்றது 2-3 வாரம் 1 மாசத்திலேயே எனக்கு நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் திமுகலேருந்து இல்லை, திமுகவை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர், திமுக விரும்புற ஒரு பத்திரிகையாளர், அவரே நிறைய பேர் இருக்காங்க. இல்ல அவர் வந்து இந்த திராவிட கொள்கை, எத்திசம், கடவுள் மறுப்பு அந்த மாதிரி பேச்சாளர் தான் அவரே வந்து இல்ல இந்த கவர்மெண்ட்ல வந்து கிறிஸ்டியன் லாபி அதிகமா இருக்கு, கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி 2-3 பியூரோக்ராட்ஸும் எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த கவர்மெண்ட்ல வந்து கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது. சரி, என்னை பொறுத்தவரை பர்சனலி வந்து அவங்க எல்லாருமே இந்தியன்ஸ் தான், அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் இந்தியன்ஸ் தான். ஸோ நான் வந்து அந்த வேறுபாடை பார்க்கறது கிடையாது. ஆனா நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி இந்த மாதிரியான கிறிஸ்டியன் விஷயங்களை வந்து இவங்க இந்த மாதிரி காட்டுறது வந்து ஹிந்து ரைட் விங் வந்து யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது வந்து லெஃப்ட் விங், ஹிந்து லெஃப்ட் விங், கடவுள் மறுப்பாளர்கள், இந்துவா பிறந்த கடவுள் மறுப்பாளர்கள் வந்து அவங்க மத்தியிலும் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட்டை உண்டாக்கிருக்கு. அவங்களுக்கே வந்து என்னடா இது ரொம்ப கிறிஸ்டியானிட்டியா போகுதுங்கிற மாதிரியான அவங்களுடைய செக்குலரிசமே வந்து கேள்விக்குறியா ஆகிற மாதிரி நானும் பார்க்குறேன். பட் நிதர்சனமான உண்மை வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி இந்து ரைட் விங்க்கு வந்து இதை ஒரு அந்த ஆன்டி ஹிந்து ஒரு அவங்க விஷயம் யூஸ்வலா கொண்டு போவாங்களே, ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். திருப்பதியிலலாம் வந்து கிறிஸ்டியனிசம் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க பேசினாங்க, அது அப்பட்டமான விஷயங்களை பேசினாங்க. ஸோ அதுவும் இங்கே வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். நீங்க அது எதுல போய் முடிஞ்சதுன்னா, திருப்பதி தேவஸ்தானத்துல
இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு, ஒருத்தர் அக்கௌண்டன்ட்டு, அல்லது வேற ஒரு செக்யூரிட்டியா இருக்காரு, இந்த மாதிரி வேலைகளை கூட நான் ஹிந்து செய்யக்கூடாது அப்படின்னு அதை ஆக்சுவலா அதை நடைமுறையே படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ நீங்க அந்த ஒரு எக்ஸாம் அதுக்கு வந்து இங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லுங்க. அது வழியா நீங்க வந்து நம்ம இங்க அறநிலைத்துறைக்கு ஆணையர்லாம் வராங்கல்ல, அவங்க வந்து எல்லாருமே ஹிந்துஸ்னு சொல்ல முடியாதுல்ல, வேற மதத்தை சார்ந்தவங்க கூட வரலாம். அப்புறம் அது மாதிரி கிளரிக்கல் ஜாபுக்கு வந்து யார் வேணாலும் எக்ஸாம் எழுதி வரலாம்ல. இப்போ ஒரு கிறிஸ்டினோ முஸ்லீமோ நீங்க வந்து அது மாதிரி போஸ்டிங்கே போட முடியாதுங்கிறது வந்து டெமோக்ரஸியில் சரி கிடையாது இல்லை. ஆனால் அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்க வந்து திருப்பதியில ப்ரீச் பண்றாங்க, கன்வெர்ட் பண்றாங்க. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு ப்ரொட்டஸ்டண்டா இருக்கிறதுனால, ஒரு கிறிஸ்டினா இருக்கிறதுனால அதை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது 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 குறித்து அவரால் பேசக்கூட முடியல வெளியில. ஏன்னா அவர் வந்து இந்த இதெல்லாம் சாரிலாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, தலையில கூடையில வச்சுட்டு போய் நீங்க திருப்பதியில் அங்கே நீங்க வந்து கிறிஸ்டினா இருந்தா கூட நான் நம்புறேன், நான் வந்து இந்த ஏழுமலையான நம்புறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தா உள்ள போறேன் இல்லையா. நிறைய சிக்கல் இருக்கு. அவருடைய பிரதர்ல அனில்குமார்ங்கிறவர் வந்து ஒரு ப்ரீச்சர், அவருடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்ட். அவர் வந்து ஒரு வெல் நோன் ப்ரீச்சர். அவரே வந்து ஐ திங்க் இந்துவா பிறந்து கன்வெர்ட் ஆனவர், ரீசெண்டாக கன்வெர்ட் ஆனவர். மீன் ஸோ இந்த மாதிரி பின்னணியில வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்னோபால் ஆயிடுச்சு. இப்போ நாயுடு வந்ததுக்கு அப்புறம் அங்கே பெரிய திருப்பதி மலையிலேயே ஒரு கன்வென்ஷன் சென்டர் ஆகுது அப்படிங்கிற. கம்மிங் பேக் டு தமிழ்நாடு, இதை நம்ம ரெண்டு விதமா பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு ஹிந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அவர் அப்பாயின்ட் பண்றது பெரும்பாலும் இந்துவா இருந்ததுன்னா அதை பத்தி யாரும் பேச போறது இல்லை இல்லையா. அவர் வந்து இந்துவா பார்த்து போடுறாரு. அதே மாதிரி ரேங்க்ல ஒரு முஸ்லீம் இருக்காங்க, ஒரு சீக் இருக்காரு, ஒரு கிறிஸ்டியன் இருக்காரு, அவங்கெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து இந்து மதத்துல தீவிர நம்பிக்கை உள்ளவர், அதனால அப்படி போடுறாருன்னு யாரும் பேச போறது இல்லை. அது ஒரு நேச்சுரலான விஷயம், ஒரு நார்மலான விஷயம். ஏன்னா மெஜாரிட்டி கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு அடையாளம் கிடைக்காது, அந்த அதிகாரிகளுக்கு அப்படி கிடைக்காது. ஆனால் இப்போ நீங்க ஒரு 100 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல ஒரு 10 பேர் கிறிஸ்டியன்ஸ்னா அவங்களுக்கு இது மாதிரி போஸ்டிங் அது ஒரு மெரிட்ல, அல்லது அவங்க எந்த ரிலிஜன் தெரியும். சில நேம்ஸ்லாம் வந்து ரிலிஜன் நியூட்ரல்ல, அது நீங்க அதை வச்சு நீங்க என்ன செல்வகுமார் அப்படிங்கிறது வந்து குட் பி கிறிஸ்டியன் ஆர் ஹிந்து. இது இப்போ வந்து ஒரு ஒரு புதுசா இவர் சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இவர் போடலான்னு. அவர் என்ன ரிலிஜன் தெரியாம கூட போடலாம்ல. இது வந்து ஒரு கோயின்சிடென்ஸா கூட நடக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி டெலிபரேட்டாக கூட மாரி சூஸ் பண்ணியும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வி நெவர் நோ. நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னால் கூட அதெல்லாம் இது பண்ணால் கூட அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு டிஃபென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளை நம்ம பார்க்குறோம். அப்புறம் நம்ம மெயினாக நம்மளோட இது வந்து நம்மளோட கவனம் வந்து இந்த இந்துத்துவ சக்திகள் அவங்க இதை எப்படி பயன்படுத்த போகிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நான் எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு. நம்ம மதங்களுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை இங்கே கிடையாது. நார்த்தில் இருக்கிற மாதிரி இது வந்து ஸ்ரவண மாதம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கடையை மூடு, அந்த அந்த கன்வர் யாத்திரா போகிற இடத்துலலாம் நீங்கள் வந்து முட்டை கூட இருக்கக்கூடாது, இது மாதிரிலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணவே முடியாது. அது ஒரு சிக்கலே கிடையாது. ஏன்னா இங்கே சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ் பெருசாக ரூல் பண்ணல, நம்மளுக்கு முஸ்லீம்ஸ் அனிவர்சிட்டி கிடையாது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நிறைய ஹிஸ்டாரிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது, எதிரியாக பார்க்கறது இல்லை. ஸோ இதை பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அது ஒரு பக்கம் பார்த்தாலும் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி எவ்வளோ ஏத்திஸ்ட் இருக்கோம் தமிழ்நாட்டில். நம்ம வந்து மதமே கலக்கக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்துலையும். அப்படி நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு இதுதானே, இது ஒரு சஞ்சலத்தை, ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திருக்குல்ல. கரெக்ட் சார். இப்போ 2 விஷயம் நம்ம பிரதானமா இன்னைக்கு நம்ம பேசுறது வந்து, ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து பிராக்டிசிங் கிறிஸ்டியன், அவர் அதை பேசியிருக்காரு. அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறவர் வந்து ஒரு ஆன்டி அபார்ஷன் ரேலிக்கு போறது வந்து எவ்வளோ சரின்னு நமக்கு தெரியல. இப்போ ரூல் படி பார்த்தோம், இந்தியாவோட லா படி பார்த்தோம்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஒரு லா இருக்கு. கரெக்டான இது வந்து எம்டிபின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அதில் வந்து சில விதிமுறைகள் இருக்கு, அது நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். இப்போ அந்த கரு வந்து 20 வாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்து அதுக்கான ஒரு ரூல் இருக்கு, எத்தனை மெடிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவர் வந்து அந்த ரேலியில போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, கன்சீவ் ஆனாலே அது வந்து ஒரு பிறவி தான், அது வந்து கொல்லறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்டி அபார்ஷன் கருக்கலைப்புக்கான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுல ரொம்ப லாஜிக் இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாரு.
அவர் வந்து இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டையும் அபார்ஷனையும் ஈக்குவேட் பண்றாரு. அதுல வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இன்ஃபென்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, அபார்ஷன் பண்ணோம்னா அது வந்து இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு போல. ஆக்சுவலி இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து குழந்தை பிறந்ததுக்கு பிறகு 11 மாசம் வரைக்கும் இறக்குற குழந்தைய தான் வந்து இன்ஃபென்ட் மார்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அபார்ஷன் வந்து பிறக்காத குழந்தை, ஃபீட்டஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறது. ரெண்டுமே வேற வேற. இது வந்து நான் நியூஸ் மினிட்ல ஒரு ரொம்ப அருமையான ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க. அதை வச்சுதான் நான் இந்த டீட்டெயில்லாம் சொல்றேன். அதாவது இது இந்த கிறிஸ்டியன் பிலீஃப் இது யூஎஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரோ லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டி அபார்ஷனிஸ்ட் சொல்லாம அதை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவா சொல்றது ப்ரோ லைஃப், நாங்கள் ஆன்டி இதுன்னு சொல்லாம அவங்களோட இது என்னன்னா, அந்த கன்செப்ஷன் ஸ்டேஜ்லேயே உருவாயிடுச்சு. ஊம்லேயே வந்து அந்த உயிர் தான் அது. அது கருத்தரிச்ச பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன டேட்டே, கன்ஃபார்ம் ஆன தருணத்திலேயே உயிர் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம, அது கடவுளுடைய குழந்தை, கடவுளுடைய கிஃப்ட், அதை நம்ம வந்து எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதை தான் இவர் ரிஃப்ளெக்ட் பண்றாரு ஜேசிடி. இதுல நிறைய ரிக்ரெசிவான விஷயங்கள் இருக்கு சார். இப்போ முதல்ல ஃபெமினிஸ்ட் தாட் ப்ராசஸ் என்னன்னா, இது வந்து இது இந்த கருவை கலைக்கணுமா கலைக்க கூடாதாங்கிறது வந்து யார் முடிவெடுக்கணும்னா அந்த 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 லேடி தான் முடிவெடுக்கணுங்கிற மாதிரி, அந்த பெண்மணி தான் முடிவெடுக்கணுங்கிற மாதிரி ஃபெமினிஸ்ட் தாட் இருக்கு. அது ரொம்ப கரெக்டான விஷயம் தான். இப்போ வந்து ஒரு ஆண் வந்து நீங்க இதை அபார்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாது, அது அவருடைய ஹஸ்பண்டா இருந்தா அது வேற விஷயம். பட் அதை சொல்றது வந்து அதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டா இருக்கிற போது இந்தியன் சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றது வந்து எந்த மாதிரியான ஒரு நடைமுறைன்னு நமக்கு தெரியல. இதுல வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிபேட்டா பார்க்கறேன். இப்போ நீங்க கேரளா மாதிரியான ஒரு அதிகமா கிறிஸ்டியன்ஸ் வசிக்கிற ஒரு ஊர்ல சாரான்னு ஒரு படம் வந்துச்சு 2021 கோவிட் டைம்ல வந்துச்சு. அது ரொம்ப அருமையான படம். அந்த படத்துலயும் இந்த அபார்ஷன் பத்தினா டீல் பண்ணுவோம். அது ஒரு பெரிய டிபேட்டை உண்டாக்கிச்சு. அதோட டிரெக்டர் யாருன்னா, அந்த 2018 ஃப்ளட்டை பத்தி 2018 ஒரு அவார்டு வினிங் ஃபிலிம் எடுத்த அவருடைய படம் தான் அது. சாரான்னு ஒரு மலையாள படம். அது நம்ம நேயர்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டிபேட்டையும் அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுல வந்து இது வந்து விமன் உடைய கன்சென்ட் இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். விமன் என்ன நினைக்கிறாங்கிறது நீங்க பார்க்கணும். அப்புறம் வேற விதமான விஷயங்கள் இருக்கு. இப்போ ரேப்பு இல்ல இன்செஸ்ட், தட் இஸ் ரிலேட்டிவ்லியே யாராச்சும் அந்த செக்ஸ் ஆகி அதை பாலியல் வன்முறை செஞ்சிருந்தா, பாலியல் வன்முறை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ரெண்டாவது வந்து குழந்தை வேணாம், ஆனா கான்ட்ரசெப்டிவ் சரியா ஒர்க் ஆகாம அந்த கரு வந்து டெவலப் ஆகி கன்சீவ் ஆயிருக்குன்னா, இந்த மாதிரியான இந்த அன்பிளான்ட் பிரெக்னன்சிலாம் இருந்துச்சுன்னா அவங்க, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. இது ஒரு பிளாங்கெட்டா அபார்ஷன், ஆன்டி அபார்ஷன் சொல்றது வந்து ஒரு சரியான கருத்து. அப்புறம் சித்தார்த் வந்து குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லை அல்லது வேற ஏதாவது பிரச்சனை வருங்கிறது நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டா அது அவங்களுக்கு அந்த உரிமை வேண்டாமா? இப்போ நீங்க வந்து அது டாக்டரே சஜஸ்ட் பண்ணுவாங்க, இது வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த கான்ஜெனிட்டலா இருந்ததுன்னா இதுக்கு வந்து கியூரே கிடையாதுன்னு பெரிய எக்ஸ்பர்ட் சொன்னதுக்கு அப்புறம் அந்த உரிமை அவங்களுக்கு வேணாமா? அது அதை நீங்க வந்து என்ன செய்யணுங்கிறது வந்து அந்த தாய்க்கோ அல்லது அந்த பெற்றோர் அந்த ஸ்பௌசஸுக்கோ வேண்டாமா? அது அந்த முடிவெடுக்கும் உரிமை வேண்டாமா? அப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இது அவங்க வந்து இதுக்கு ஒரு எக்ஸப்ஷனே கொடுக்கறது கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு கடமை. கருவுற்றுச்சு, ஒரு பெண் கருவுற்றா அந்த அது அவ்வளவுதான், அது உயிரா வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ப்ரோ லைஃப் கேம்பெயினுடைய ஒரு பெரிய ஃபோக்கஸ் அங்கே யூஎஸ்ல பெரிய இஷ்யூ அது. ஆமா, அது வந்து சுப்ரீம் கோர்ட் ரூலிங் போயிட்டு அது அவங்க நேஷனல் லெவல் டிபேட். ஏன்னா எல்லா மாநிலங்களும் அவங்க 50 ஸ்டேட்ஸ்லயும் ஒரே மாதிரியான லா கிடையாது. இப்போ நீங்க ப்ராக்ரெசிவ் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ்லாம் நீங்க அபார்ஷன் இஸ் லீகல். இங்கே பைபிள் பெல்ட் அல்லது வந்து ரிப்பப்ளிகன் ஸ்டேட்ஸ்ல வந்து கிடையாது. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அங்கே அப்படிதான். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ், அல்லது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் புயல கலப்புற டாபிக். அது வந்து ரொம்ப இமோட்டிவான இஷ்யூ. ஆக்சுவலி இந்த இஷ்யூ வச்சே ஓட்டு பெறலாம், ஓட்டு மாத்தலாம்ங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ. எக்ஸாக்ட்லி. ஆமா, இது வந்து இதுல உன்னோட ஸ்டாண்ட் என்ன, ஆர் யூ ப்ரோ லைஃப் ஆர் நாட் அப்படின்னு வந்து டிபேட்ஸ்லாம், அந்த பிரசிடென்ஷியல் டிபேட்ஸ் அல்லது வந்து பிரைமரிஸ், அவங்க நாமினேஷனுக்கு நடக்கிற போட்டி எல்லாத்துலேயுமே இந்த கேள்வி எழும். ரொம்ப சூடான, ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டாபிக். இப்போ தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்து இங்கேயும் நம்ம ரிலீஜியஸ் ரைட் இருக்கிறாங்க. நீங்க வந்து இஸ்லாமிய நாடுகளில் எப்படி ஒரு ரைட் இருக்கிறாங்களோ, கிறிஸ்டியன் நாடுகள் எப்படி இருக்கிறாங்களோ, அமெரிக்காவில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம்.
அதே மாதிரி இந்தியாவிலேயும் ரைட் விங், இந்து ரைட் விங் இருக்குது. ஆனா அவங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா அவங்களுடைய மதத்துல இதை பத்தி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது தீர்மானமான ஒரு தீர்மானமான ஒரு அட்வைஸ் எதுவுமே கிடையாது. இப்ப வந்து பல விஷயங்களை பத்தி இந்து மதம் பேசியிருந்தாலும் இந்த கருக்கலைப்பை பத்தி, அபாஷனை பத்தி எதுவும் ஒரு ரிலீஜியஸான ஒரு முடிவு இல்லை. அதனால பிரச்சனை ஆகலை. பட் வந்து ஈவன் நிறைய கேத்தலிக் கண்ட்ரிஸ்லேயே இது டிபேட்டை எழுப்பியிருக்கு. நீங்கள் ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்டில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் பண்ணிக்கலாம். கர்நாடகா உமன் வந்து அங்கே அபாஷன் கிடையாது, அங்கே வந்து லீகல் கிடையாது, காம்ப்ளிகேஷனில் இறந்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் அந்த கண்ட்ரிலேயே அந்த லா சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மரணம் வந்து ஒரு உந்துதலாக இருந்தது. உயிரை விட இது முக்கியமா, இந்த லா முக்கியமா? எவ்வளோ இங்கேயும் இப்போ வந்து அந்த மாதிரி டெலிவரி போது சைல்டு பத்தும் போது காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். நார்மலாக இருக்கிறது கூட அந்த கடைசி கட்டத்தில் பிரச்சனை ஆகிடுது. ஸோ அப்பயும் நீங்கள் வந்து இல்லை லா படி நீங்கள் வந்து அபார்ட் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க டாக்டர்? தாயோட உயிரை காப்பாற்றுறதா அல்லது வந்து இந்த குழந்தைய நம்ம உயிரோடு எடுக்கிறவங்களுக்கு நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணுமாங்கிறதுலாம் ஒரு பெரிய சிக்கல்லாம் இருக்குது. இதில் வந்து சட்டம் மட்டும் இல்லை, பெரிய சயின்ஸே இன்வால்வ் ஆகிருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் சிது வந்து மதத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அல்லது மதம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்கிறவங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? இது வந்து ஒரு ஆன்டி லாஜிக் விஷயம் இல்லையா அது அவங்க பண்றது? கரெக்ட். இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. இப்போ நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி இந்து ரிலிஜன்ல வந்து இதுக்கான ஒரு இந்த மாதிரியான ஒரு பெரிய டிபேட்டோ தாட் ப்ராசஸோ இல்லை. ஆனா கிறிஸ்டியன் ரிலிஜன்ல இருக்கிறதுனால இது வந்து கிறிஸ்டியன் ரைட் விங் தாட்டே நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ப்ரோ லைஃப் ஆன்டி அபார்ஷன் தாட் ப்ராசஸே வந்து ஒரு கிறிஸ்டியன் ரைட் விங்கோட தாட்டாவே நம்ம. ஏன்னா நீங்க இந்து சொசைட்டில கொஞ்சம் பிரச்சனைகளை நம்ம இதுல மட்டும் இல்ல, அபார்ஷன்ல மட்டும் இல்ல, வேக்சினேஷன் தொடர்பா ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப நீங்க வந்து இதுல வந்து கேரளால நிறைய இடங்கள்ல வேக்சினேஷனை எதிர்த்து சில பேர் எங்க ரிலீஜியஸ் இதுபடி நம்பிக்கைப்படி வேக்சினேஷன் கூடாது, போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எஃப்ஜிஎம், ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், அது வந்து நம்ம ஆப்பிரிக்காவில் கேள்விப்பட்டிருக்கோம். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் படித்தேன். இட் குட் பி ஹேப்பனிங் இன் கேரளா ஆல்சோ, சில கம்யூனிட்டிஸில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஹெல்த் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அல்லது வந்து சயின்டிஃபிக் பேசிஸ் இல்லாத விஷயங்கள் வந்து எல்லா ரிலிஜியனும் நடக்கலாம் இல்லையா? நம்ம வந்து இந்த ரிலிஜன் அந்த ரிலிஜன் இல்லை, எந்த ரிலிஜன் நடந்தாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து சிவில் சொசைட்டிக்கு இருக்குல்ல? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இதை வந்து இதுக்கு வர எதிர்ப்பு வந்து ஒரு கரெக்டான எதிர்ப்பு தான். இதை வந்து ஆனா இதை வந்து ரிலீஜியஸ் பேசிஸ்ல கொண்டு போக கூடாது. ஒரு ரெண்டு மதத்துக்கு இடையில இருக்கிற பிரச்சனையா இதை கொண்டு போக கூடாது. இப்போ கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும் இந்தியன்ஸ் தான். இது வந்து ஒரு அவங்க மதத்துல இருக்கிற சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விவாதம் அவங்க வைக்கிறாங்கிற மாதிரியான ஒரு நாகரிகமான விதத்துலதான் இதை கொண்டு போகணுங்கிற மாதிரி நான் பாக்குறேன். இது ஹிந்து சொசைட்டியும் டிபேட் செய்யணும், அவங்க கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸோட இதை டிபேட் செய்யணுங்கிறத நான் நினைக்கிறேன். ஆமா, இப்ப இந்து மதத்துல இருக்கிற சாதி பிரிவுகளை பத்தி கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் பேசக்கூடாது, பேசணும் இல்லையா? இங்க இருந்து அவங்க கன்வெர்ட் ஆகிற இந்து சமயத்துல இருந்து கிறிஸ்டியனா முஸ்லீமா கன்வெர்ட் ஆகிறவங்கள்ட்ட ஜாதி வந்துருது. ஸோ அவங்க பேசிதானே ஆகணும். எனக்கு வந்து நான் என் மதத்தில் உள்ளது மட்டும்தான் பேசுவேன், மற்றதை பற்றி நான் பேச மாட்டேங்கிற செக்யூலர் கண்ட்ரியில் அப்படி இருக்கவே கூடாது. எல்லாரும் இந்தியர்கள், எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு நாகரிகமான முறையில் அமைதியான முறையில் பேசணும். பேசினாதான் தீர்வு கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொன்னது அருமையான பாயிண்ட்டு. நான் அதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னோம்னா, இதை வந்து நாட்டை பிளவுபடுத்த நினைக்கிற அந்த இந்துத்துவ சக்திகள் கையில் கொடுத்துடக்கூடாது. செக்யூலர் ஃபோர்ஸஸ் கையில் எடுக்கணும். ஆனால் நீங்கள் இந்த ஆன்டி அபார்ஷன் ரேலிக்கு எதிராக பெரிய குரல் எடுப்பது வந்து செக்யூலர் ஃபோர்ஸஸ், பெண்கள் தான். இங்கே நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் வந்து எங்களோட பர்த் ரைட், அது நீங்களாம் பறிக்கக்கூடாதுன்னு பல பெண்கள் பேசுகிறாங்க. திமுகவை சேர்ந்தவங்களும் நல்ல சரியான முறையில் குரல் எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா இவர் வில்சனுடைய மகன், அவர் ரிச்சர்ட்சன் வில்சன், அவரே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவங்க அப்பா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த
இதே இந்த ரேலியில போனவங்க கூட இருக்கலாம். சில பாதிரியார்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு திரு ஸ்டாலின் கொண்டு போயிட்டு, ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நாங்க எங்களுடைய சப்போர்ட்லாம் உங்களுக்கு தான், சிறுபான்மையினர் நீங்க எப்போதும் துணையா இருக்கீங்க, இந்த மாதிரி யூஸ்வலான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த மத குருக்களோட அவருக்கு தொடர்பு இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து அவருடைய பையன் வந்து ஒரு ஃபர்மா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. வந்து இது மாரி இந்த ஆன்டி அபார்ஷன் ரேலி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு செட்டு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு அறிவியல் சிந்தனை இருக்குது, மதச்சார்பின்மை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ரேலி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் வருது அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு போயிடுவாங்கல்ல பிஜேபி. ஆமா ஆமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு சார். நான் இதுல என்ன முரண்படுறேன்னா, இந்த மாதிரி ரேலியே நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நடக்கட்டும், ஏன்னா அவங்களுக்கான ஒரு அவங்களுடைய வாதம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரைட் இருக்கு, சரியா? ஆனா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி ரேலியில போய் அவரு பேசணுமாங்கிறது வந்து அவரு யோசிக்கணும். இப்போ ஏன்னா அது வந்து அரசுடைய வியூ பாயிண்ட் இதுதாங்கிற மாதிரியான ஒரு கட்டமைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ரேலியை செஞ்சது வந்து தமிழ்நாட்டில் எஜுகேஷனுக்காக ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் கூட இன்வால்வ்டா இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாதத்தை அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறவர் தான் இதுல போய் அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரியோட வாதத்தை வைக்கணுங்கிறது தான் இதுல பெரிய கேள்வியா பார்க்கணும். நியாயமான பாயிண்ட் அது. வந்து ஸ்பீக்கரா இருக்கிற ஜேசிடி பிரபாகர் கலந்துக்கிட்டு அதை என்டார்ஸ் பண்ணலாமா, இது அரசனுடைய ஆதரவு இதுக்கு இருக்குங்கிற மாதிரி வந்துடலாம். அது வந்து பிரச்சனையை கிளப்பிடும். ஆனால் சில கேள்விகள் வந்துடும் சித்தார்த். நீங்கள் வந்து இது மாதிரி அந்த மதத்தை சேர்ந்தவங்க ரேலி பண்ணலாம் அப்படின்னு, நாளைக்கே ஒரு குரூப் வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் கரெக்ட் தான், நாங்கள் பண்ணணும் எல்லா குழந்தைகளுக்கும் அப்படின்னு ஒரு ரேலி விட்டா, நீங்கள் இப்போ ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சிக்கல் என்னென்னா, அது எப்படி வேணால் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் 1000 டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதல் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அது வந்து எங்கள் டெக்ஸ்ட் தான் சொல்லுது, ஆணவ கொலை நடக்குது இன்டர் ரிலீஜியஸ் விஷயத்தில், நாங்கள் வந்து மாறாமல் கல்யாணம் பண்ண முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எழுப்புனாங்கன்னா, ஸோ நம்ம அவங்களுக்கு ரைட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து அது யாருக்கும் பிரச்சனை ஆகிடக்கூடாது. இப்போ நீங்கள் கிறிஸ்டியானிட்டிலேயே இவங்க கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ்லேயே ஏத்திஸ்ட் இருக்கலாம். அவங்க இப்போ அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி அபார்ஷன் அவங்க வீட்டில் நடக்கலாம். அப்போ அவங்களுக்கும் சிக்கல் வரக்கூடாதுல்ல, அது தனி மனித உரிமையை பாதிக்கிற மாதிரி ஆகிடும்ல. நம்ம அவங்களையும் கன்சிடர் பண்ணணும்ல. இப்போ ஒரு பெரிய ரிலீஜியஸ் ஃபேமிலியில் ஒரு பொண்ணோ பையனோ வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது, அபார்ஷன்லாம் தப்பு கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க மேலே ப்ரெஷர் வந்துருக்கூடாதுல்ல. மாணவ கொலை நடக்கும்போது எப்படி சப்போர்ட் பண்ணுறோமோ, அதாவது அதுக்கு எதிராக பேசுகிறோமோ, பாதிக்கப்படுறவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோமோ, அதே மாதிரி இதுலேயும் இருக்க வேண்டிய கடமை இருக்குதுல்ல. நம்ம வந்து அவங்க மத சுதந்திரத்தில் தலையிடுறோம் அல்லது அவங்கள ப்ரெஷர் போடுறோம் அப்படிலாம் இல்லாமல், மனிதாபிமானம் அல்லது வந்து அமைதியான ஒரு ஒரு வழிமுறையை தாண்டினது எதுவுமே கிடையாதுல்ல. அதையும் நம்ம ஆனால் எனக்கு இதில் பயமாக இருக்கிறது இதை ஒரு இஷ்யூ ஆக்கி, ஏன்னா நம்ம வந்து அந்த மைக்கேல் பட்டியலையே பார்த்தோம் அண்ணாமலை என்ன பண்ணாருன்னு. அதை வந்து அந்த ஒரு குழந்தை இறந்ததை இது கன்வர்ஷன்னால இறந்தாங்கன்னு திரும்ப 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 பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஸியை கிளப்பினாரு. பிஜேபி கையில் இருக்கிற சிபிஐயே சொல்லிடுச்சு மத ஆங்கிள் இல்லைன்னு. அதுக்கப்புறம் கூட ஒரு சாரி சொல்லல. அல்லது அவர் அப்போ கம்யூனல் ஹேட்ரடை வளர்த்துட்டு இருக்கிற போது கவர்மெண்ட் ஒண்ணுமே செய்யல, திமுக கவர்மெண்ட் ஒண்ணுமே செய்யல. கேட்டா அரெஸ்ட் பண்ணா ஒரு பெரிய ஆள் ஆயிட்டு போறாரு. அதுல சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே, அதையும் செய்யல. ஸோ வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு வார்னிங்காக எடுத்துக்கிறாரா ஜேசிடி பிரபாகர்? ஏன்னா ரெகுலராக அவர் வந்து அதை அது ஒரு ஐடென்டிட்டியாக அவர் முன்னுக்கு போறாருங்கிறத பார்க்கணும். அப்புறம் சித்தார்த் வந்து மாரி வில்சன் வந்து அதை நான் திரும்பவும் பார்த்தேன் நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த ராஜேந்திரன் கடையநல்லூர் எம்எல்ஏ, அவர் வந்து வைகோ கட்சி சார்பாக உதயசூரியனை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருடைய கன்னி பேச்சு, அவரே ஒரு பேச்சாளர்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அது உண்மையிலே வந்து அதில் சில கேள்விகள்லாம் எனக்கு இருக்குது. அவருடைய பேச்சிலேயே சில டென்ஸ்லாம் ஒத்து வர மாட்டேங்குது. அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், சிங்குலர் ப்ளூரெல்லாம் ஜில்லாக மாட்டேங்குது. அவர் ஒரு சும்மா ஒரு ரொம்ப வன்மத்தோடலாம் சொல்லு. ஏன்னா அந்த
கடையநல்லூர் எம்எல்ஏ சொல்றதுக்கு முன்னாடி உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. அவன் மீன் போட்டான், கட் பண்ணி எவ்வளவு தப்பா சொன்னாரு, ஃபிகர்ஸ்லாம் சொல்ல முடியல. ஒரு 5000 கோடியே 435 அப்படின்லாம் என்னென்னமோ வந்து வெடிச்சு கிளம்பிட்டு இருந்தது. ஸோ அது புதுசா ஒன்றும் ராஜேந்திரன் கண்டுபிடிக்கல. உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயத்த அவர் பாயிண்ட் அவுட் பண்ணாரு. அவர் வந்து ஒரு ஜென்டிலா தான் சொன்னார். நீங்க அடுத்த பட்ஜெட் படிக்கும்போது தவறுகள்லாம் அடுத்த பட்ஜெட்னா நீங்க அடுத்த பட்ஜெட் வரைக்கும் நீங்க தான் நிதியமைச்சராக இருக்கணுங்கிறதையும் சொல்றாரு டைரக்டா. தவறுகள்லாம் வராம பார்த்துக்கணும். நல்லா பேசுற ராஜமோகன்ட்ட நீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இவரோட ரியாக்ஷன் ஐ திங்க் யூனிவர்சலி கண்டெம்ட். ஈவன் இவங்க கூட டிவிகே காரங்க கூட ஏன்னா அவர்கிட்ட அந்த கோபம் அவர் அதுல மிக்ஸ்அப் பண்ணது, பாயிண்ட் விட்டு வேற எங்கேயோ போனது, நான் பான் கிறிஸ்டியன் சொன்னது, பைபிள் எனக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவரே வன்முறையில் ஈடுபட்டதுக்கான வீடியோ ஆதாரம் கேஸ் போயிட்டு இருக்கு புதுச்சேரி. அதுக்கு அது இல்லாம எதுக்கு நீங்க கிறிஸ்டியானிட்டி உள்ள கொண்டு வந்தீங்க? பான் கிறிஸ்டியன் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிறைய கிறிஸ்டியன்ஸ் எதுக்கு நீ இழுக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. சார் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, திரு மாரி வில்சன் அவர்கள் வந்து இந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ற போது அவர் அந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட் செஷன்ல அதை பேசின போது நம்ம சொன்னோம், நம்ம கோல் டாக்லயே பேசணும். அவர் வந்து தமிழ் அவர் பேச்சு தரன்ல இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு அவரை சார்ந்த சில பேர் தெரியும். ஸோ நான் அவர்கிட்டயும் அந்த ஃபீட்பேக்கை சொன்னேன், ஓப்பனாகவும் சொன்னேன், இந்த மாதிரியும் சொன்னேன். என்னை பொறுத்தவரை அந்த ஸ்பீச்சுக்கும் இந்த ஸ்பீச்சுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனால் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்கு. இப்போ இதை வந்து அவர் ப்ராப்பரான ஃபீட்பேக்காக எடுத்துக்கணுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவர் வந்து அசம்பிளியில் ஒரு நல்ல வாதத்தை வச்சிருக்காரு. ஓபிஎஸ் அவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற போது அந்த ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவென்யூல இருக்கிற டெபிசிட்டை பற்றி இன்டரிம் பட்ஜெட்ல டிஎம்கே எப்படி அதை தாக்கல் செஞ்சிருந்தாங்க அப்படிங்கறத வந்து ஒரு 15%, 9% வந்து ஒரு நல்ல வாதத்தை வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஆனா நீங்க கவர்மெண்ட்னு வரும்போது வந்து மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களை குழந்தை மாதிரி பார்க்க மாட்டாங்க, சரியா? அவங்களுக்கு வந்து தலைவர்கள் வேணும், அவங்களுக்காக செய்யற தலைவர்கள் வேணும். நீங்க புதுசா வந்திருக்கீங்கிறதுக்காக உங்களை வந்து அவங்க குழந்தை மாதிரி பார்த்து அழகு பார்க்க மாட்டாங்க. அவங்க நீங்க ஒழுங்கா செயல்படணும், நீங்க கத்துக்கலன்னா டக்குன்னு கத்துக்கிட்டு வரணுங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த அர்த்தத்துல அவர் எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கா எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணணுங்கிறது தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி கோவப்படுறது வந்து சரியான விஷயம் இல்லை. அவங்களோட ஐடி விங்ல இருக்கிற ஒரு நிர்வாகியே வந்து அதை கண்டிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவருடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்றாரு, ஆனால் அது ஒரு ரொம்ப அருமையான ட்வீட்டா நான் பார்க்குறேன். கரெக்டா சொன்னீங்க. அதாவது வந்து அவர் வந்து இது ஒரு ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்கணும். டேக் தட் கிரிட்டிசிசம் இன் ஸ்ட்ரைட். என்ன சொல்றாங்கன்னு அதை நீங்க கொஞ்சம் ஹியூமரஸா பதில் சொல்லலாம். ஆனா அவர் வந்து திசை திருப்ப போறாரு, பாக்குறாரு. அதாவது ஒருத்தர் இப்போ வந்து மதுரை தமிழ், நெல்லை தமிழ், கோவை தமிழ், கன்னியாகுமரி தமிழ், சென்னை தமிழ் இருக்கு, வடார்காடு தமிழ், தென்னார்காடு தமிழ் எல்லாமே இருக்கு, தஞ்சாவூர் தமிழா இருக்கு. அது வந்து அந்த மக்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட ஒரு யுனிக் ஸ்டைல். அது இவரு இது மாதிரி தப்பும் தவறுமா பேசுறத வந்து என்னோட யுனிக்னஸ்ன்றாரு. புரியவே இல்லை எனக்கு. என்ன கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்ன சார் இவ்வளோ பெரிய இஷ்யூவா அவ்வளோ போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு. அவ்வளோ கடுப்பை ஏற்படுத்துது சித்தார்த். அதாவது ஒரு எழுதி இருக்கிறத, தமிழ்ல எழுதி இருக்கிறத படிக்க முடியாதது என்னோட ஸ்டைல், நான் இப்படிதான் இருப்பேன், யாருக்கோசரமும் நான் மாத்திக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும்? அதாவது தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ ஹிந்திலேயோ சூப்பரா பேசுறது வந்து ஒருத்தருடைய அறிவை குறிக்கிறது கிடையவே கிடையாது. இப்போ அப்படி இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் இப்போ தமிழ்நாட்டிலே அறிவாளியா? அவர் தான் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேசுறாருன்னு, அல்லது தமிழறிவு மணியன் தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டா தமிழ்ல கலக்குறாரு? அதெல்லாம் கிடையாது. பேசிக் ரெக்யர்மெண்ட் ஒரு இதுல ஒரு பேப்பர்ல இருக்கிறத தமிழ்ல இருக்கிறத படிக்கணும், அதுல படிக்கிறதுக்கான திறமை இருக்கணும். நிதியமைச்சராக இருந்துக்கிட்டு அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் படிக்க முடியல, மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அப்புறம் நான் இன்னொன்னு கேட்குறேன், அந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே இவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு? ஏதாவது ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரா பட்ஜெட்டை விலக்கி? நீங்க ரமேஷ், ராஜ்மோகன், இவர் மதுவிலக்கு திரை, அதை ஒரிஜினல் எவ்வளோ பேர் பேசுறாங்க. இவரு இதுதாங்க பிரச்சனை, இதை நாங்கள் இப்படி சால்வ் பண்ண போறீங்க, இதை நாங்கள் இப்படி அட்ரஸ் பண்ண போறோங்க, இந்த ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், அதை பேசட்டுமே, அது இங்கிலீஷ்லேயே பேசட்டுமே கேட்குறேன். தமிழ் சேனல்லே விட்டுருங்க.
இந்தியாவுடைய டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அக்ஷிதா வந்து டிவிக்கு பயங்கரமாக கவர் பண்ணுவாங்க. பேசுங்க அவங்கள்ட்ட. என்டிடிவி வசுதா வேணுகோபால்கிட்ட பேசுங்க. யார் வேணாலும் இங்கிலீஷில் பேசுங்க. உங்களுக்கு தமிழ் வராது, இங்கிலீஷ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சலாக அதில் பேசுங்க. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து மஸ்ட் டெலிவர். நீங்கள் அவ்வளோ குறை சொல்லியிருக்கீங்க திமுகவை பற்றி. அப்போ நீங்கள் அதுவும் நிதி ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்குள்ளார இவ்வளோ 21,000 கோடி வாங்கிட்டீங்க. என்னென்னமோ வாரி வழங்கிருக்கிறீங்க நீங்கள். இது வாக்குறுதி சார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் தங்கம் தென்னரசுக்கு அப்புறமும் தமிழ்நாடுடைய மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கான்ஃபிடன்ஸ் இருக்கணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க, தமிழ்ல பேசுங்க, தப்பா தமிழ் பேசுங்க, அதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்கன்னு கன்ஸ்ட்ரக்டிவா ஃபீட்பேக் எடுக்கிறீங்க எடுக்காதது செகண்டரி. ஆனா நீங்க வந்து உங்க பேச்சு திறன்ல இல்ல நீங்க நடைமுறையில வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். நான் பிரைமரியா பாக்குறது என்னன்னா, மேரி வில்சன் அவர்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாததுதான் நான் பாக்குறேன். அவர் வந்து இப்போ இந்த கிரிட்டிசிசம்க்கு ஏன் இந்த மாதிரியான பதில் சொல்லியிருக்காருன்னா, நான் எப்படி கருதுறேன்னா, அது வந்து அவருடைய நர்வஸ்னஸை குறிக்குது. ஐயோ எல்லாருமே என்னோட நான் சரியா பேசுறேன்னு சுட்டி காட்டுறாங்களே, என்ன வந்து மினிஸ்டர் பதவியிலிருந்து தூக்கிடுவாங்களாங்கிற மாதிரியான ஒரு நர்வஸ்னஸ் தான் குறிக்குதுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அப்புறம் நீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து தமிழ் பெரிய புலவர்லாம் கிடையாது. அவர் தமிழை பட்ஜெட் படிக்கும்போது நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏன் இந்த அளவுக்கு இல்லைங்கிறது என்ன காரணம்னா, அவர் இங்கிலீஷ்ல அவரால் விளக்க முடிஞ்சுது. அவர்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஹீ நியூ த பட்ஜெட். அதை அவரை எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. ஏன் இது பண்ணியிருக்கேன்னு மக்கள்கிட்ட சொல்ல முடிஞ்சுது. நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. இட்ஸ் நாட் அபவுட் லாங்குவேஜ், இட்ஸ் அபவுட் கான்ஃபிடென்ஸ். அந்த தன்னம்பிக்கை இவர்கிட்ட இருக்கா மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. அவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருக்காரு விஜய். வாய்க்கு வந்தது கொடுத்துருக்காரு. 6 சிலிண்டர் கொடுப்பேன், 2,500 கொடுப்பேன், மாணவர்களுக்கு இவ்வளோ ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வச்சிருக்காரு அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ண போறாரு? இப்போ பாருங்க, இந்த புது பென்ஷன் திட்டத்தை பற்றி பேச்சே இல்லை பட்ஜெட் ஸ்பீச்சில். இப்போ சொல்றாரு, மத்திய அரசு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்க பர்மிட் பண்ணால் நாங்கள் அதை கொடுப்போம். 14,000 கோடி 15,000 கோடி அலோகேட் பண்ணுவோம். என்ன இது? இப்போ பிரச்சனை வருமா வராதா? இப்போ வந்து அரசு ஊழியர்கள் கொந்தளிப்பாங்களா இல்லையா? இதெல்லாம் இவரோட டிபார்ட்மெண்ட் இல்லையா? ஆனால் இந்த கோபம் வர அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கான்னு கேட்குறேன் சித்தார்த்தனுக்கு. அதுதான் அவ்வளோ கோபம். அதுவும் அந்த மைக்கை தள்ளி விடுறதுலாம் என்ன இது? என்ன அவங்க காலேஜா அது சட்டமன்றம்? என்ன தப்பா பேசிட்டாரு அவரு? நல்லா பேசுங்க அப்படின்னாரு. அதில் அது சொல்லக்கூடாது. அது அவங்க தானே கேட்கணும் சட்டமன்றத்தில் உட்காந்து. நீங்கள் மாட்டுக்கு ஒரு ஃபிகரை கூட ஒழுங்காக படிக்க முடியலன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லை, அவர் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கு சார். அவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறேன். ஆனால் அது வந்து இட் இஸ் நாட் மேட்சிங் அப் டு த ரிக்வயர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இல்லை, அது எனக்கு இதை வந்து இந்த ஊரோட ஸ்லாங்னு கொண்டு போகிறாங்க. அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. நான் இதை பற்றி ரொம்ப கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு காரணம், இது நீங்க அது மதுரை தமிழ், கோயம்புத்தூர் தமிழ் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதை தமிழை படிக்க தெரியாது, வேற கேட்டகரிங்க அது. இதுக்கு நீங்க இந்த ஸ்லாங் எல்லாம் பூசாதீங்க. ஆதவர்ஜுனா பண்ணது தப்பு. ஆதவர்ஜுனா வந்து ஆனந்த சொல்றாரு. ஆனந்த் வந்து இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வருதுங்கிறது வந்து தப்பே கிடையாது. தட் இஸ் நோ ப்ராப்ளம். அவர் ஸ்டைலு. சென்னையில் வேற மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூர்ல வேற மாதிரி பேசுவாங்க, மதுரையில் வேற மாதிரி பேசுவாங்க. அதை நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம். சம்மந்தம் இல்லாமல் அதை கொடுத்து விட்டாரு. ஆஸ் இஃப் வில்சன் பேசுறது ஒரு தனித்தமிழ் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு ஊர்ல பேசுவாங்கன்னு. எந்த ஊர்ல வந்து 4,500 கோடியை தப்பா படிப்பாங்க கேட்குறேன். எல்லா தமிழையும் ஒன்றா தானே படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஜம்பிள் பண்ணி விட்டாங்க சித்தார்த். அதாவது திசை திருப்புற மாதிரி. அதுக்கு டிஎம்கேவும் பிளேட் அலாங். வேலு வந்து சம்மந்தம் இல்லாமல் சவுத் ஆர்காடில் எப்படி பேசுவாங்க, நார்த் ஆர்காடில் எப்படி பேசுவாங்க, தேவையில்லை. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. படிக்க தெரியல, தமிழ் படிக்க தெரியலங்கிறது பிரச்சனைங்க. சார், இது ஆக்சுவலி அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. டிபேட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு, அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ இந்த மேரி வில்சனோட ஸ்பீச் வந்து கொஞ்சம் அந்த தாவேகாக்கு எடுத்த மொமெண்டம்க்கு ஒரு பின்னடைவாக இருக்கிற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் சில ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கே வந்து அவருடைய இந்த இவருடைய பேச்சு திறன், தமிழ் பேச திறன் இல்லாதது இது வந்து அவங்க நேற்று கொண்டு வந்த ரெசல்யூஷன், நீட் ரெசல்யூஷனுக்கே கொஞ்சம் அதை நீட் ரெசல்யூஷன் பத்தி மக்கள் பேசியிருக்கோம், ஆனா இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு கடுப்பு இருக்கிற மாதிரி. இல்ல அதுல என்ன அது வந்தே மாதரம் பத்தி பேசின உடனே இது நடந்திருக்கு. இது ஐ மீன் தமிழ் தாய் வாழ்த்து ரெசல்யூஷன். தமிழ்னா கெத்துன்னு அவர் ஒரு இது படிச்சார்ல,
அதெல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி அதுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி ஒருத்தர் இப்படி பேசுறாருங்கிறது தான் ஒரு மாதிரி ஜாரிங் ஆயிடுச்சு. தமிழ் மொழியோட பெருமை இவ்வளோ உலகாங்கிதத்தோட பேசிட்டு அவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல இருக்கிறவரே இப்படி பேசுறாரு அப்படிங்கிறது. சார் அவர் வந்து பெட்டரா ப்ரிப்பேர்டா வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பிளஸ் வந்து அவருக்கு பேச்சு திறன் வந்து அவ்வளோ இல்லை, ஆனா நான் வந்து ஹார்ட் ஒர்க் செய்வேன், ஃபினான்ஸ்ல வந்து நான் நல்ல வேலையை செய்வேன், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருப்பேங்கிற மாதிரியான அடுத்த வருஷம் பட்ஜெட் ஃபிகர்ஸ் வரபோது, எக்கனாமியோட ஃபிகர்ஸ் வரபோது, இல்லை அட்லீஸ்ட் அடுத்த குவார்டர்ல வரபோது நல்ல ஃபிகர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இவரால் தமிழ் பேச முடியாத இந்த முதல் அசெம்பிளி செஷனை மக்கள் கொஞ்சம் மறந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினார்னா டெஃபினெட்லி மக்கள் ஆதரவு அவரோட இருக்குங்கிற மாதிரி எனக்கு நல்ல பாயிண்ட் சித்தார்த். இது ஆக்சுவலா நீங்க தமிழ் பேசுங்க பேசாம போங்க, இங்கிலீஷ் பேசுங்க பேசாம போங்க, எக்கானமியை மேனேஜ் பண்ணிட்டீங்க, ஓகேவா? நீங்க வந்து இந்த இது வந்து உங்களுக்கு அதை அந்த பேலன்ஸை கரெக்டாக பண்ணிட்டீங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறீங்க, எம்ப்ளாயீஸ் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ண முடியுது, உங்கள் திட்டத்தெல்லாம் ஏற்க முடியுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்னோட பிரச்சனையே அந்த சித்திக்கு வந்து பட்ஜெட்டை விளக்குன மாதிரி இவரால் விளக்க முடியுமா? தப்பான தமிழே விளக்கட்டோன்றா, ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறோம், ஏன் இது பண்ணுறோங்கிறது இவர் விளக்க முடியுமா? ஏன்னா இவர் என்ன தமிழில் மட்டும்தான் பிரச்சனையா அவருக்கு? எக்கானமிலாம் அப்படியே குழந்தை கட்டிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஃபைனலாக நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொல்லணும்னு நினச்சேன் சித்தார்த். நான் வந்து கிறிஸ்தவமும் தமிழுங்கிறது சம்பந்தமாக நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன். ஒரு சிவசுப்ரமணியன் ஒரு பெரிய ஒரு ஸ்காலர் எழுதின புத்தகம், அதெல்லாம் படிச்சிங்கன்னா கூஸ் பம்ஸ் வருதுங்க. நீங்கள் வந்து வீரமாமுனிவர் வந்து தேம்பாவணி எழுதுறதா இருக்கட்டும், அப்புறம் ராபர்ட் கால்டுவெல் வந்து திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் எழுதுறதா இருக்கட்டும், அப்புறம் ஜியு போப்புங்கிற ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பாதிரியார் வந்து திருவாசகத்தை, திருக்குறளை, நாலடியார், திருவாசகம் ஒரு சைவ நூல், திருக்குறள் குட்பிய ஒரு சமண நூல், நிறைய அதுக்கான ப்ரூஃப் இருக்குது, நாலடியார் ஒரு அற நூல், செக்யூலர் நூல், எல்லாத்தையும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருங்க. ஏன்? அப்புறம் வந்து இந்த சதுரகர அகராதின்னு ஒரு டிக்ஷனரி, அதை வந்து அவர் வீரமாமுனிவர் பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி தமிழில். நான் சொல்றது வந்து 18th century ஆரம்பத்தில், நினைச்சு பாருங்க. அப்புறம் நான் என்னோட சொந்த ஊர் பக்கத்தில் தரங்கம்பாடி, குறையார், காரைக்கால் பக்கத்தில், அங்கே வந்து ஜீகன் பால் அவர் வந்துங்க 8 மாசத்துல தமிழ் கற்றுருந்துருக்காரு. அவர் புக்கு தான் படிச்சிருக்கு, இங்கே வந்து ஓலைச்சுவடியில் படிச்சு, எல்லாம் மதத்தை பரப்புறதுக்கு தான். ஆனாலும் லோக்கல் மக்கள்கிட்ட நம்ம தமிழில் பேசணும்னு திண்ண பள்ளிக்கூடத்தில் உட்காந்து மணலில் எழுதி கற்றுருக்காரு. அப்புறம் ஓலைச்சுவடி படிக்கிறாரு. 8 மாசத்துல தமிழில் லெக்சர் கொடுக்குறாரு. எப்போ? ஐ எம் டாக்கிங் அபவுட் 1710, ஏர்லி 18th century, 1710. அவர் 10 வருஷம் தான் இங்கே இருந்திருக்காரு. அவர் தமிழுக்கு பண்ண ஒர்க் இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ராடனரி. மதமே இல்லை அங்கே ஆக்சுவலாக, அவங்களுக்கு இலக்கியத்து மேலே இன்ட்ரெஸ்ட். ஏங்க ஜியு போப் ஏங்க திருவாசகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணும்? அதனால என்ன, எப்படி கிறிஸ்டியானிட்டியை பரப்ப முடியும் கேட்குறேன். கிறிஸ்டியானிட்டி பரப்புறதுக்காகவே தமிழ் படிச்சதே பெரிய விஷயம். அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. முதல் தமிழ் புத்தகம் கேரளாவில் ஐ திங்க் 17th century, 17th centuryலேயோ, எக்ஸாக்டாக டேட் இது தெரியல. தமிழ் புக் வந்து கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட புக்கு. ஃபர்ஸ்ட் தமிழ் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதின இவர் வந்து கிறிஸ்டியன், ஆயிரம் வேதநாயகம் பிள்ளை. ஸோ எவ்வளோ இருக்கு. இது வந்து நீங்கள் வந்து அவங்களோட கிறிஸ்டியானிட்டியோட கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் ப்ரோஸ் இல்லை, எக்ஸ்ட்ராடனரி. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ எழுதியிருக்காங்க, அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இவர் என்னமோ நான் பானு கிறிஸ்டியன் இப்போ 21st century இல்லைனா இவ்வளோ டூல்ஸ் இருக்கும்போது தமிழில் சரியாக பேச முடியாது. The likes of all those legends இல்லை, கால்டுவெல், போப்லாம் would be turning in the grave. இப்போ வந்து என்னால் பேச முடியல, ஒரு என்ன இங்கே நான் யார்கிட்ட வேணா தப்பிச்சிடலாம், சாட்டை திருப்பர்கிட்ட தப்பிச்சிட முடியாது. நீ ஜேபிஆர் மாப்பிள்ளையா அல்லது ஷேக்ஸ்பியர் மாப்பிள்ளையான்னு கேட்டிருக்காரு. பயங்கரமா போயிட்டாரு சித்தார்த் அவர். இல்லை இப்போ வந்து திமுகலாம் வந்து தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அவரை, மாரிதாஸ். அதுவும் மாரிதாஸ் இல்லாத ஹியூமர் வேற விட்டு இருக்கு. சார் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, சன் நியூஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா இருந்தபோது கூட இவ்வளோ ஃபுட்டேஜ் அவர் கொடுக்கல, ஆனா இப்போ வந்து அவ்வளோ ஃபுட்டேஜ் கொடுக்குறாங்க. ஆரோக்கியமான விஷயம் தான்.
அது எதுக்கு செய்யறாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த கூட்டு வெளில வருதா, கத்திரிக்காய் வருதா இருக்கலாம். அவர் பேசும்போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஸ்டாலின் கூட இவ்வளவு தட்டுனது கிடையாதுங்க. ஆமா பக்கத்துல உட்கார்ந்து பயங்கரமா தட்டுறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா இந்த மீடியானா இவங்க இதுதான் ரிப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உடையணும். எல்லாருமே எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, சில விஷயங்கள் செய்ய முடியாது, எல்லாருமே எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணணுங்கிற நிலைமைக்கு நம்ம போகணுங்கிற மாதிரி நினைப்பாங்க. சூப்பர் சூப்பர் சித்தார்த். வந்து 2 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம் இன்னைக்கு. மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசுவோம். வந்து அப்பப்போ டைம் இருக்கும்போது நம்ம இது மாதிரி ஆன்லைன்லயும் டிஸ்கஷனை வச்சுப்போம். ஏன்னா குவாலிட்டி நம்ம ஸ்டுடியோல பண்ற மாதிரி இருக்காதுன்னா கூட சில டாபிக்ஸ் வந்து அது ஒரு மாதிரி irrelevant ஆயிடுது, கொஞ்சம் லேட்டா போச்சுன்னா. அதை வந்து அதை சூட்டா டாபிக்கலா பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நம்ம தேவையான நேரத்தில் ஆன்லைன்லையும் கனெக்ட் பண்ணுவோம். கண்டிப்பா சார். தேங்க்யூ சித்தார்த். நன்றி.